நீர் மெசியா, கடவுள் என்று அறிக்கையிடுகிறார் பேதுரு. இயேசுவும் நீ பாறை, உன் மீது திருச்சபை கட்டுவேன் என்கிறார். ஆனால் அடுத்த நொடி பொழுதே இயேசுனுடைய பாடுகள், மரணம், இதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது வேண்டாம் என்கிறார். இயேசுவும் கடிந்து கொள்கிறார். போ பின்னாலே சாத்தானே என்கிறார். நீ கடவுளைப் போல சிந்திக்கவில்லை, உன்னுடைய எண்ணங்கள் மனித எண்ணங்களாக இருக்கிறது என்று கண்டிக்கிறார். நாமும் பேதுருவை போல பல நேரங்களில் இருக்கிறோம். ஒரு நேரத்திலே இயேசுவின் மீது விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோம். பிறகு பயத்தினாலோ அல்லது வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாதனாலோ பேதுருவை போல வேண்டாம், கடவுள் கண்ணோட்டத்திலே பார்க்காமல் மனித கண்ணோட்டத்திலே பார்த்து கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இதற்கு ஒரு விடை என்னவென்றால், எப்பொழுதும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நம் உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்தில் கூட மோசே, ஆரோன் இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் கட்டளைப்படி பாறையை தட்டி தண்ணீர் தருகிற நிகழ்வை வாசிக்க கேட்டோம். பல புதுமைகள் செய்து எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்த கடவுள் தண்ணீர் தரமாட்டாரா? மன்னா தந்திருக்கிறார், இறைச்சி தந்திருக்கிறார், தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? எப்பொழுதுமே தங்களை முன்னிறுத்து சுயநலத்தோடு சிந்திக்கின்ற அந்த மனிதர்கள்தான் புலம்புகிறார்கள், முறையிடுகிறார்கள். எனவே நம்மை முன்னிறுத்த வேண்டாம், நம் எண்ணங்களை முன்னிறுத்த வேண்டாம், மனிதர்கள் சிந்திக்கிறது போல சிந்திக்க வேண்டாம். கடவுளுடைய எண்ணம் இதற்கு எப்படி இருக்கும், கடவுளுடைய விருப்பம் இதில் என்ன, எந்த கண்ணோட்டத்தோடு எல்லா நிகழ்வுகளையும் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும், அதை வாழ்வாக்கி கொள்ள முடியும். யோசித்து பார்ப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.